Students, take your environmental science book, take page number 43, essay number 1. Today we are see water, rain. Water rain na enna pathom? Rain na enna pathom? Rain water na enna pathom? The water we get from the rain. Water வந்து rain மூலியமாக நம்ம கிடைக்கிறதா நம்ம வந்து rain water அப்படின்னு yesterday வந்து நம்ம இந்த பேராவை பார்த்தோம். ரெயின்னா என்னென்னு. தென் டுடே வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் டாபிக் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னால் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு வெஹிக்கல் இருக்குது. வெஹிக்கலில் வந்து சக்கரம் இருக்குல்ல, சக்கரம் வந்து அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இந்த மாதிரி வீல் இருக்கும். வீல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த வீலுக்கு நேராக ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு ஏரோ போடுறேன். ஏரோ போட்டுட்டு தென் இந்த வீலை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ஏரோவும் இந்த இடம் இருக்குல்ல, இந்த கோடு இதுக்கு நேராகவே இந்த ஏரோவும் சேர்ந்து ரவுண்ட் ஆகும். அப்படி தானே ஆகும். ஸோ திருப்பி இது வந்து இங்கேனே தான் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து ஒரு பைக் ஒரு கார் எடுத்துட்டோம்னா இப்போ அந்த டயரில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த டயர் என்ன ஆகும்? ரோல் ஆகும். ரோல் ஆகும்போது இங்கே போகும். தென் நெக்ஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி ரோல் ஆகி ஃபைனலாக எங்கே வந்து நிற்கும்? திருப்பி ஃபைனலாக ஸ்டார்டிங்லேயே வந்து நிற்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைக்கிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வாட்டர் அப்படிங்கிறதும் வாட்டர் சைக்கிள் மீன்ஸ் அப்படி தான் பார்க்கலாம் நம்ம ப்ரீஃபாக. த வாட்டர் சைக்கிள் இஸ் த ப்ராசஸ் பை விச் த வாட்டர் ஃப்ரம் ஓஷன். இந்த வாட்டர் சைக்கிளுங்கிறது ஒரு ப்ராசஸ் பை விச் வாட்டர் ஃப்ரம் எங்கெங்கேருந்து ஓஷன், ரிவர், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இந்த பிளேஸில் இருந்தெல்லாம் கோஸ் டு த ஸ்கை. இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குல்ல, லேக்கு, ரிவரு, ஓஷன், பாண்ட்ஸ் இந்த மாதிரி பிளேஸில் இருந்தெல்லாம் வாட்டர் வந்து எங்கே போகுது? ஸ்கைக்கு போகுது. அண்ட் தென் ரிட்டன் டு த பிளேசஸ் ரெயின். அது திருப்பி ரிட்டன் எப்படி வருது? ரெயினாக நமக்கு வந்து திருப்பியும் வாட்டர் வந்து மேலே வேப்பரான வாட்டர் வந்து கீழே திருப்பி என்ன ஆகுது? ரெயினாக நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ இது பேர் என்ன? வாட்டர் சைக்கிள். இதுக்கு பேர் தான் என்ன? வாட்டர் சைக்கிள். நமக்கு எந்த மாதிரி மேலே போச்சோ அதே அந்த அளவுக்கே வாட்டர் வந்து நமக்கு கீழே ரெயினாக வந்து திருப்பி ப்ரொடியூஸ் ஆகுது. Given below are the different stage of the water cycle. Different stages வந்து water cycle இருக்குது. அதில் ஸ்டேஜ் 1 பாருங்கள், வேப்பரேஷன், எவாப்ரேஷன். ஸோ வேப்பர்னாலும் எவாப்ரேஷன்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே என்னது? அப்சர்வ் வாட்டரை வந்து அந்த ஹீட் மூலியமாக அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. The stage in which the water turns into water vapor. இந்த ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறாங்க? வாட்டர் வந்து டேர்ன்ஸ் இன்ட்டு வாட்டர் வேப்பர். வாட்டர் வந்து வேப்பர் ஆகி போகிற அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எவாப்ரேஷன். இந்த இடத்துல இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்திங்கன்னா சன் ஹீட்டிங் அப் வாட்டர். சன் மூலியமாக இங்கே இந்த வாட்டர்லாம் என்ன ஆகுது? ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி அது என்னவாகுது? எவாப்ரேஷன். அதாவது ஒரு கேஸாக வந்து மேலே போகுது. கேஸ்னால் நமக்கு வந்து கண்ணில் தெரியாது. ஸோ வந்து அந்த மாதிரி அந்த ஹீட் ஆகி சன்னால் அந்த சன்னோட அந்த லைட் அந்த ஹீட்டுனால் அந்த வாட்டர் வந்து மேலே எவாப்ரேட் ஆகுது. தென் த வாட்டர் வேப்பர் ரைஸ் அப். அதே மாதிரி இதனால் மேலே வந்து ஸ்கைக்கு போகுது. இந்த ரீசனால் தான் வாட்டர் வந்து வேப்பர் ஆகுது. த சன் ஹீட் அப் த வாட்டர் இன்டு த ஓஷன். த சன் வந்து இந்த மாதிரி பிளேஸில் இந்த வாட்டர்லாம் வந்து என்ன பண்ணுது? ஹீட் பண்ணுது. ஓஷன், ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாம் வந்து வாட்டர் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஹீட் ஆக்குது. ஹீட் ஆக்கி மேலே வந்து ஸ்கைக்கு வந்து கொண்டு வருது. ஹீட் அப் த வாட்டர். when water heat up, வாட்டர் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா it turns into gas. இது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க? இந்த ஏரோ போட்டிருக்காங்களா, இதுதான் வந்து கேஸாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா மேலே வந்து வேப்பர் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வாட்டர் வேப்பர்னு நம்ம வந்து சொல்கிறோம். திஸ் வாட்டர் வேப்பர் ரைஸ் அப் இன்டு எ வேர். என்ன ஆகுது? இது வந்து ஏரில் வந்து மேலே வேப்பர் ஆகுது. ஸோ இதை தான் வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
why did the water go down from the level that we marked in the last glass? இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் இந்த அளவுக்கு லெவலுக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த லெவலுக்கு வந்து நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நான் கொண்டு போய் வெளியே சன்னுக்கு முன்னாடி வைக்கிறப்ப எனக்கு இந்த லெவலில் இருக்குது. தென் சன்னுக்கு முன்னாடி ஒரு 2 hours 1 hours நான் வந்து இதை வைக்கிறேன். தென் நான் நெக்ஸ்ட்டு போய் பார்க்கும்போது 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த லெவலில் இருந்து எனக்கு இந்த லெவலுக்கு வாட்டர் வந்து இருக்குது. இந்த லெவல் இங்கிட்டு இருக்க வாட்டர்லாம் எனக்கு வந்து இல்லை, இந்த அளவுக்கு தான் எனக்கு வாட்டர் இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன? அந்த சன்னோட ஹீட்னால் அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆகி வேப்பர் ஆகி தென் வாட்டரோட லெவல் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ரீசன். Why did the water go? The level of water went down because of the heat of sunனால. ஓகேவா, then the sun heat up the water. When water was heated up, it turned into gas or rose up. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ரீசன் எதனால எவாப்ரேஷன் நடக்குது. இந்த ப்ராசஸ் இன் விச் த வாட்டர் லிக்விட் டர்ன்ஸ் இன்டு கேஸ் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். Then next question பாருங்க, what is the process of water changing from the liquid to gas called? லிக்விட்லேருந்து கேஸ்க்கு போகிற அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்க, எவாப்ரேஷன். அதாவது இந்த பிக்சர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிக்சரில் என்ன இருக்குது, சன் நல்லா ஹீட்டாக இருக்கிற அந்த சன்னோட அந்த இது வந்து இந்த வாட்டரில் அந்த இங்கே இருக்குல்ல, இங்கே போகிற இந்த ரிவரில் வந்து படும்போது இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகுது. தென் இந்த ஹீட் ஆனதில் என்ன ஆகுதுன்னா வேப்பர் ஆகுது. இந்த ஏரோஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன டினோட் பண்ணுது, ஒரு கேஸ். அந்த ஏரில் வந்து அந்த கேஸ் வந்து மேலே எவாப்ரேட் ஆகிறத டினோட் பண்ணுது சன்னால். ஸோ அதுதான் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. வாட் கேசஸ் த வாட்டர் இன் த வாட்டர் பாடிஸ் டு எவாப்ரேட்? த ஹீட் ஆஃப் த சன் தானே அந்த ப்ராசஸ், அந்த காசுனால தானே ஹீட் ஆஃப் த சன்னால் தான் நம்ம வாட்டர் வந்து என்ன ஆகுது, மேலே எவாப்ரேட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த வாட்டர் சைக்கிள்? வாட்டர் சைக்கிள்னால் என்ன? த வாட்டர் சைக்கிள் இஸ் த ப்ராசஸ் பை விச் த வாட்டர் ஃப்ரம் ஓஷன், ரிவர், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் கோ டு த ஸ்கை தென் ரிட்டர்ன் டு த பிளேஸ் ஆர் அஸ் ரெயின். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வாட்டர்னால் என்னன்னு கேட்டால் வாட்டர் சைக்கிள்னால் நீங்கள் இந்த இதை தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ரெயின் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. டேக் யுவர் ஒர்க் புக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டேக் பேஜ் நம்பர் 58 ஒர்க் ஷீட் நம்பர் 1. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நேம் ஒன் சோர்ஸஸ் ஆஃப் அன் வாட்டர் ஆன் எர்த். ஒரு வாட்டரில், அதாவது கொஸ்டின் ஒன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். ஆன்சர் என்னன்னா ரெயின் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர். பாருங்கள் அதோட ஆன்சர், ரெயின் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ரெயினுங்கிறது என்னது, ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த்து. ஆன்சர் வந்து உங்களுக்கு வேரி ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரி ஆகும். நேம் ஆஃப் ஒன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த்தில் வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் ஆஃப் இப்போ நான் வந்து என்ன இருக்கேன், ரெயின் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். ரெயினுங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு வாட்டர் திங். ஸோ அதனால நான் வந்து இந்த ஆன்சர் எழுதியிருக்கேன், ரெயின் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த். தென் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரெயின் அதாவது சோர்ஸஸ் என்ன, வாட்டர் ஆன் எர்த்தில் வாட்டருக்கு என்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் வேறு ஏதாவது கூட எக்ஸாம்பிள் எழுதலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், யூஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த வீல் அண்ட் எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் இந்த மாதிரி வீல் போட்டு ஒரு பிக்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, ஒரு பிக்சரில் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆரோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துல இது பண்ணும்ல. ஸோ இதுதான் அதுக்கு வந்து மீனிங். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாமா, ஜஸ்ட் லைக் எ வீல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, ஆரோ போட்டுக்கிறோம், அண்ட் ரிட்டர்ன் டு த சேம் பிளேஸ். திருப்பியும் அது என்ன ஆகுது, சேம் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுது. இந்த வாட்டர் சைக்கிள் அதே மாதிரி தான், வாட்டர் சைக்கிள் வாட்டர் ஆல்சோ டென் டு த சேம் பிளேஸ். அதே மாதிரி தான் வாட்டரும் அதே மாதிரி டென்ஸ் டு த சேம் பிளேஸ் ஃப்ரம் த வேர் இட் இஸ் ஸ்டார்ட். எங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். தென் தேர்டு பாருங்கள், இந்த வாட்டர் சைக்கிள் வாட் ஹேப்பன் டியூரிங் த எவாப்ரேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா இதுக்கு ஆன்சர் வந்து the evaporation இருக்குல்ல, the stage in which the water turns into the water vapor is called evaporation. Then the sun heats up the water in the ocean, rivers, lake and ponds. இதுதான் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஏர் வரைக்கும் திஸ் வாட்டர் வேப்பர் ரைஸ் அப் டு த ஏர். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஆன்சராக தேர்டு கொஸ்டினுக்கு வந்து ரைட் பண்ணணும். தென்
4th கொஷின் ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதை ரைட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் டுடே ஹோம்ஒர்க். தென் டுடே கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.